இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இங்க ஒரு பிஸ்கட் விக்கிற பையன் பிஸ்கட்டை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்போ இவங்க 2 பேரும் அந்த பிஸ்கட்ல தண்ணி ஊத்திட்டுறாங்க. அது தெரியாத அந்த பையன் கடவுள்கிட்ட இன்னைக்கு பிஸ்கட் நல்லா விற்பனை ஆகணும், எங்க அம்மாவோட மருத்துவ செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பிஸ்கட்டை எடுத்துக்கிட்டு விக்கிறதுக்கு கிளம்புறான். இவங்க 2 பேரும் அவனை பார்த்துட்டு இன்னைக்கு செம்ம காமெடி இருக்குன்னு ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த பையன் பிரஷ் பிஸ்கட்னு வித்துக்கிட்டு போறான். அதை பார்த்து இவங்க 2 பேரும் தண்ணி ஊத்துன பிஸ்கட்னு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அந்த பார்க்கில் இருக்க ஒருத்தர் இந்த பையனை கூப்பிட்டு பிஸ்கட்டை எடுத்து சாப்பிட்டு பார்க்கிறாரு. சாப்பிட்டு பிஸ்கட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாரு. அதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் தண்ணி ஊத்துன பிஸ்கட்ல எப்படி தண்ணி இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி ஊத்துன வாட்டர் பாட்டில எடுத்து பார்க்கிறாங்க. அதுல தண்ணி அப்படியே இருக்கு. அதை பார்த்த உடனே 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்த இந்த பையன் அவர்கிட்ட நானே தான் சொந்தமா பிஸ்கட் தயாரிக்கிறேன், கூடவே எங்க அபமாவும் உதவி பண்றாங்கன்னு சொல்றான். இவர் திரும்பவும் பிஸ்கட்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்பவே அருமையா இருக்கு, நான் உனக்கு உதவி பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா பணத்தை எடுத்து கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீ உன்னுடைய பிசினஸ் டெவலப் பண்ணு, உங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கோன்னு சொல்றாரு. உடனே அந்த பையன் அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த பணம் உண்மையாலுமே எனக்காக, இந்த பணத்தை வச்சு நான் எங்க அம்மாவோட மருத்துவ செலவை பார்த்துப்பேன், என்னுடைய பிஸ்கட் பிசினஸையும் டெவலப் பண்ண போறேன்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்றான். அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துட்டு சந்தோஷமா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ பிஸ்கட்ல தண்ணி ஊத்துன இவங்க 2 பேரும் அந்த பையன் கிட்ட ஓடி வந்து உனக்கு எது இவ்வளவு பணம், இந்த பணத்தை நீ திருடிக்கிட்டு தானே வந்தன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் இந்த பணம் எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க அதையெல்லாம் கேட்காம பணத்தை கொடுன்னு சொல்லி புடுங்கிட்டு ஓடி போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்மளுக்கு செம்ம லக் அடிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு கையில இருக்க பணத்தை பார்க்கிறான். ஆனா அதுல பணத்துக்கு பதிலா இலை இருக்கு. உடனே அந்த பொண்ணு பணம் எங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவன் நான் பணத்தை தானே புடுங்கிட்டு வந்தேன், பணம் எங்க போச்சுன்னு ஆச்சரியப்படுறான். இங்க என்னமோ விசித்திரமா நடக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்துகிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த பையன் மேல பார்த்து கடவுள் கிட்ட நான் உழைத்த உழைப்புக்கு தானே எனக்கு பணம் கிடைச்சது, அந்த பணத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே தட்டை பார்க்கிறான். தட்டுல பணம் இருக்கு. உடனே அந்த பணம் கொடுத்தவர் இந்த பையன் கிட்ட வந்து உனக்காக ஒதுக்கப்பட்டதை யாராலும் பறிக்க முடியாது, கடவுள் நினைக்காமல் உனது விதியை எவராலும் மாற்ற முடியாதுன்னு அந்த பையன் கிட்ட சொல்றாரு. நேர்மையாலும் உழைப்பாலும் உயரணும்னு நினைக்கிறவங்கள கடவுள் எப்பவுமே கைவிட மாட்டார். இந்த பையனுக்கு உதவி செய்த இந்த நபருடைய செயலும் தன்னோட அம்மாவின் மருத்துவ செலவுக்காக கஷ்டப்பட்டு பிஸ்கட் செஞ்சு விற்கும் இந்த பையனுடைய கடின உழைப்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.